இந்த 3 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. First technique, token economy. நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் செய்யும்போது அதனால நமக்கு என்ன யூஸ், நமக்கு என்ன பலன்னு யோசிச்சு தான் செய்வோம். அதுவும் இந்த காலத்து குழந்தைங்க ரொம்பவே ஸ்மார்ட். ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ற விதமா யூஸ் பண்ற இந்த டெக்னிக் தான் டோக்கன் எக்கானமி. ஸோ இந்த டெக்னிக் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க குழந்தைக்கு ஸ்கூல்ல இருந்து ஹோம்ஒர்க் கொடுத்து விட்டுருக்காங்க. ஆனா அது பண்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா அந்த ஹோம்ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு 5 காயின்ஸ், அதாவது 5 டோக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 டோக்கன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அட் த எண்ட் அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, அதாவது லெட்டர் ஏ எழுத சொல்லியிருக்காங்கன்னா அந்த லெட்டர் ஏ அவங்க கம்ப்ளீட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் டோக்கன் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது இன்னொரு டோக்கன். ஸோ அட் த எண்ட் அவங்க 5 டோக்கன்ஸும் கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவங்கள மால்க்கு கூட்டிட்டு போறதோ இல்லைன்னா ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்து அவங்கள நீங்க ரிவார்ட் பண்ணலாம். ரெண்டாவது டெக்னிக் லெவல் அப் சிஸ்டம். இதுல ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த சார்ட் பேப்பர்ல 5, 4, 3, 2, 1 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு லெவல் 1க்கு மேல நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்க நினைக்கிற கிஃப்ட்ஸ் இல்லைன்னா ரிவார்ட்ஸை மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ டோக்கன் எக்கானமில நம்ம பண்ண மாதிரியே உங்க குழந்தை ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போதும் அந்த குழந்தை லெவல் 5, 4, 3, 2, 1 மேலே மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு விஷுவலி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு அவங்க என்ன லெவலில் இருக்காங்க, இன்னும் எத்தனை லெவல் அவங்க அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த சார்ட் பேப்பர் மூலயமா கிடைக்கும். ஸோ விஷுவலி அவங்க இந்த விஷயத்த பார்க்கறனால அவங்க மோட்டிவேட் ஆகி இன்னும் இன்ட்ரெஸ்டடா அந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுவாங்க. தேர்ட் டெக்னிக் சஸ்பென்ஸ் டெக்னிக். அதாவது ஃபர்ஸ்ட் 2 டெக்னிக்ஸ்ல அந்த குழந்தைங்களுக்கு 5 டோக்கன்ஸ் இல்லைன்னா 5 லெவல்ஸ் கம்ப்ளீட் ஆனாதான் அவங்களோட கிஃப்ட் அவங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு அஷூரன்ஸ் இருக்கும். ஆனா இந்த டெக்னிக்ல எப்ப நம்ம கிஃப்ட் பிளான் பண்ணிருக்கோம்னு அவங்களுக்கே தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் 2 டேஸ்லயும் அந்த கிஃப்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா 4th டேலயும் அந்த கிஃப்ட் கொடுக்கலாம். ஸோ எப்போ அந்த கிஃப்ட் கிடைக்கும்னு தெரியாமலே டெய்லி அந்த குழந்தைங்க மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பிஹேவியரில் ஒரு நல்ல சேஞ்ச் வரதை நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும். ஸோ இந்த 3 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு உங்கள் குழந்தைங்க பிஹேவியரில் என்னெல்லாம் சேஞ்ச் வருதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. Let's create a better future for the next generation. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.